நாட்கள்ல ஒவ்வொரு நாளா எண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஸோ அதனால இது ஒரு வெள்ளிக்கிழமை அப்படின்றதோட முடியாம இதையே ஒரு தூண்டுகோலா எடுத்துக்கொண்டு தினமும் நீங்களும் நானும் நீங்களும் பக்தி வாழ்க்கையை எந்த அளவுக்கு விரிவுபடுத்துகிறோம் என்பதில் இருக்கிறது நம்மளுடைய மகிழ்ச்சி, சமாதானம். மேலும் பேதுரு 1:5-8 சொல்வது போல 1 பேதுரு 5:8 சொல்வது போல நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்கள். உங்கள் எதிரி பிசாசு கர்ஜிக்கும் சிங்கம் போல யாரையாவது விழுங்க தேடி அலைகிறது. கர்ஜிக்கும் சிங்கம் போல. சிங்கம் பசி எடுத்தா காட்டுக்கே விருந்து. ஏன்னா சிங்கம் வேட்டையாட ஆரம்பிச்சிச்சுன்னா இப்படி ஒரு எலும்பு பீஸ் விடாம நாம சிக்கன் மட்டன் சாப்பிட்ற மாதிரிலாம் சாப்பிடாது. பாதி சாப்பிட்டு அடுத்து அதுக்கு வெறிக்கு ஓடணும். அதுக்கப்புறம் இறைய தேடி பிடிக்கணும். அதோட எல்லா வித பயாலஜிக்கல் நீடு, சைக்காலஜிக்கல் நீடு எல்லாமே செட்டில் ஆகும் அந்த வேட்டையில. அப்ப அது என்ன வேகமா பார்க்கும், பாதி கடிச்சு போட்டுட்டு போயிட்டே இருக்கும். பின்னாடி நாய், கழுகு, காக்கா, நரி எல்லாம் எல்லாம் காட்டுக்கே விருந்துதான். சிங்கத்துக்கு பசி எடுத்தா மட்டும் காட்டுக்கு விருந்துதான். அது மாதிரி கர்ஜித்துட்டு உங்க முன்னாடி அலைஞ்சிட்டு இருக்கு. ஞாபகம் வச்சுக்கணும். ஒவ்வொரு நாளும் அலையுது உங்க முன்னாடி. உங்களை எப்படி விழுகலான்னு வகை தெரியிட்டு இருக்கு. கொஞ்சம் மிஸ் ஆனீங்க உள்ள நுழைஞ்சிடும். உங்களோட வீக் பாயிண்ட் நல்லா தெரியும். கர்ஜிக்கும் சிங்கத்தோட பார்வை இறையை விட்டு நகருமா? நீங்க தான் இறை. நீங்க இறையா இருக்கணுமா இல்ல இறை மைண்டன் பக்கத்துல இருக்கணுமாங்கிறத நம்மளோட பக்தி வாழ்க்கை மூலமா தான் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். கடைசியாக பக்தியில் எதை செய்ய வேண்டும் என்று பரிசுத்த வேதாகம் தெளிவாக சொல்லுகிறது. ரோமர் 11:14 முதல் 14 முடிய. மேலும் நேரத்தை அறியாதிருப்பதால் இதை செய்யுங்கள், நாம் உறக்கத்திலிருந்து விழித்தெழும் நேரம். ஏனென்றால் நம் ரட்சிப்பு நாம் விசுவாசிகளானதை விட இப்போது நெருங்கிவிட்டது. இரவு விடியலை நோக்கி முன்னேறியது, நாள் நெருங்கிவிட்டது. ஆகவே நாம் இருளின் செயல்களை ஒதுக்கிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை அணிந்து கொள்ள வேண்டும். பகலில் இருப்பது போல ஒழுக்கமாக வாழ்வோம். கேவலத்திலும் குடிவெறியிலும் அல்ல, பாலியல் ஒழுக்க கேட்டிலும் சிற்றின்பத்திலும் அல்ல, கருத்து வேறுபாடு மற்றும் பொறாமை ஆகியவற்றில் அல்ல, மாறாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொண்டு மாம்சத்தின் இச்சைகளை தூண்டுவதற்கு எந்த ஏற்பாடும் செய்யாமல் பக்தி வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் ஆன்மீக ஒழுக்கத்தோடு கடைபிடிப்போம் என்ற வாசகத்தையும் தியானத்தையும் இன்றோடு நாம் ஒவ்வொரு நாளும் கடைபிடிப்போம். கண்களை மூடி ஒரு நிமிடம் செல்வோம். அன்புள்ள பரமபிதாவே, இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, ஒவ்வொரு நாளும் உண்மை துதிக்கிற தயவான நேரத்தை நீர் தந்திருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. இதோ இந்த நாளிலே கூட பக்தி வாழ்க்கையை தியானிக்க வேண்டிய நேரமாக நீர் ஏற்படுத்தி தந்த தயவான நேரத்திற்கு நன்றி ஆண்டவரே. இங்கு கூடியுள்ள